தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 11/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 1 சாமுவேல் 16:13 அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகளில் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், உங்களை உங்கள் சகோதரர்கள் மதிக்க மாட்டேன் என்கின்றார்கள். நீங்கள் வேலை பார்க்கும் ஸ்தலத்திலும் அற்பமாக எண்ணப்படுகின்றீர்கள். காரணம், உங்கள் பதவி குறைந்ததாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பெர்சனாலிட்டியில் குறைந்தவர்களாக இருக்கலாம். அப்படி ஏதோ ஒன்றை வைத்து அவர்கள் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அற்பமாக எண்ணுகிறார்கள் என்று கவலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், தாவீதை அவர்களுடைய 8 சகோதரர்கள் மத்தியில் அவன் 8ஆவதாக காணப்பட்டான். அவனுடைய தகப்பன் கூட அவனை மதிக்காமல் ஆடு மேய்ப்பதற்காக அனுப்பினான். இதில் கர்த்தர் சவுலை மன்னர் பதவியிலிருந்து விலக்கி ஈசாயின் குமாரரில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துள்ளேன், அவனை அவர்கள் குமாரருடன் விருந்துக்கு அழைத்து வா என்று கூறின உடனே ஈசா என்ன செய்தான் தெரியுமா? அவனுடைய மற்ற 7 பிள்ளைகளையும் அழைத்து வந்தான். ஆனால் தாவீதையோ வனாந்தரத்திற்கு ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டான். ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்ன என்று பார்த்தீர்களா பிரியமானவர்களே? அவருடைய திட்டம் அற்பமாக ஒதுக்கப்பட்ட அந்த தாவீதை அழைத்து வர சொல்லி அவன் தலையில் எண்ணெயை வார்த்து அவனை அபிஷேகம் பண்ணினார். இதே போன்றுதான் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார். நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்ட உங்கள் குடும்பத்தில் வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் தாவீதை போன்று உயர்த்த போகின்றார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுதலாக அவரை அதிகமாக இன்னும் தேடுபவர்களாக நீங்க மாறுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதித்து விட்டார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, அற்பமாக காணப்படுகின்ற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களை நீர் தாவீதை போன்று உயர்த்த போகிறேன் என்று கூறின இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக கோடி நன்றி அப்பா. நீர் எங்களுடன் இருந்தால் போதும், நாங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க, சாட்சியை நிறுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.